ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் நான் பாராட்டு. ஏன்னா ஏகே ஆன் ஸ்டிராய்ட்ஸ் இப்படி தான் இருக்க போது, பயங்கர மாஸாக செலிப்ரேஷனாக நம்ம ஏகேவோட ஒரு படம் பார்க்க போகிறோம், மாஸ் மசாலாவான்றதில் டீம் கிளியராக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ப்ராப்பரான லைட்டிங்லாம் வச்சு ப்ராப்பராக ஷூட் பண்ணியிருக்கிற டிஓபி அண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த ட்ரெய்லரை ரொம்ப அழகாக நமக்கு சூப்பராக கொடுத்த விஜய் வேலுக்குட்டி அண்ட் டீமுக்கும் பெரிய பெரிய பாராட்டுகள். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி, அவர் படத்தில் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஆஃப் குட் பேட் அக்லி ஒரு பெரிய கைத்தட்டல்கள். ஏன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுது. டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா, ரீசெண்டாக வந்த ஏகே ஃபிலிமோடைய இது வந்து ஒரு ஃபார் அஹெடாக நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ண ஏகேவை பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாங்க. 200% பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட். ஸோ கதையோட லேண்ட்ஸ்கேப்பாகவே வந்து எல்லாமுமே அப்ராடில் நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் காட்டுறாங்க. விடாமுயற்சியும் அப்ராடில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த கதைக்கு இது ஏற்ற ஃப்ரேமிங் அண்ட் லைட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. குட் பேட் அக்லிக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்ராடில் சூஸ் பண்ண ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது.